வணக்கம். நம்முடைய அடுத்த சிறப்பு விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு எந்த ஒரு தேவையற்ற முன்னுரையும் இல்லாம நேரடியா ஒரு சுவாரஸ்யமான புவியியல் பயணத்தை தொடங்க போறோம். ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற ஒண்ணுக்கொன்னு தொடர்புடைய 5 அற்புதமான சதுப்பு நில பொக்கிஷங்களை பத்தி தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். வாங்க உள்ளே போகலாம். இதுதான் இன்னைக்கான நம்ம பயணத்திட்டம். 1990ல அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட உலர் ஏரியில ஆரம்பிச்சு 2005ல சேர்க்கப்பட்ட சுரின்சர் மான்சர், ஹொகேரா, அப்புறம் மிக சமீபமா 2022ல சேர்க்கப்பட்ட ஹைகாம் ஷால்போக்கன்னு காலவரிசைப்படி டிராவல் பண்ண போறோம். முதல்ல காஷ்மீர் பள்ளத்தாக்குல இருக்கிற நம்ம முதல் இடமான உலர் ஏரியிலிருந்து ஆரம்பிக்கலாம். 1990லயே இது ஒரு முக்கிய இயற்கை வளமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதோட பிரம்மாண்டமான அளவுதாங்க. சுமார் 18,900 ஹெக்டேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புவித்தட்டு நகர்வுகளால உருமான இந்த படுகைதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரி. பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு குட்டி கடல் மாதிரியே இருக்கும். இந்த உலர் ஏரி சும்மா தேங்கி நிக்கிற தண்ணி கிடையாது. அது ஒரு ஆக்டிவான சிஸ்டம். ஜீலம் நதியில இருந்து தொடர்ந்து இதுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப பிரபலமான துல்புல் திட்டம் அதோட முகத்துவாரத்துல தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற நீர் செம்பூத்து, அதாவது வாட்டர் செஸ்னட் தாவரங்கள் உள்ளூர் மக்களுக்கு ஒரு பெரிய வருமான ஆதாரமா இருக்கு. குளிர்காலத்துல சொல்லவே வேணாம், ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு இதுதான் வீடு. சரி, இப்போ 2005ல அங்கீகரிக்கப்பட்ட அடுத்த இடத்துக்கு போவோம். இது ஜம்மு பகுதியில கொஞ்சம் வறண்ட பஞ்சாப் சமவெளிகள்ல அமைஞ்சிருக்கிற சுரன்சர் மற்றும் மான்சர் இரட்டை ஏரிகள். பக்கத்து பக்கத்துல இருந்தாலும் இந்த 2 ஏரிகளுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சுரிஞ்சர் ஏரி முழுமையா மழைத்தண்ணிய மட்டும்தான் நம்பியிருக்கு. ஆனா மான்சர் ஏரி அப்படி இல்ல. சுத்தி இருக்கிற நிலங்கள், நெல் வயல்கள் வழியா வர்ற கனிமங்கள் நிறைஞ்ச தண்ணிய உள்வாங்கி வளருது. இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இல்லையே. தண்ணி ஆதாரங்களை தாண்டி இதுக்கு ஒரு மிகப்பெரிய கலாச்சார பின்னணியும் இருக்கு. மகாபாரத காலத்திலிருந்தே இது ஒரு புனித தலமா பார்க்கப்படுது. சுத்தி நிறைய பழமையான கோயில்கள் இருக்கு. இந்த ஆழ்ந்த மத நம்பிக்கைகளே இங்க மீன் பிடிக்கிறத தடுத்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு பெரிய இயற்கை பாதுகாப்பு அரணா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். மீன் பிடிக்க தடை இருக்கிறதால அழிவோட விளிம்புல இருக்கிற பல அரிய வகை ஆமை இனங்களுக்கும் மான்சரெல்லா லேகுஸ்ட்ரிஸ் மாதிரியான தனித்துவமான உயிரினங்களுக்கும் இது ஒரு பாதுகாப்பான ஸ்வர்க்கமா இருக்கு. நிறைய வெளிநாட்டு பறவைகளும் இங்க வருது. ஆனா ஒரு கவலையான விஷயம் என்னன்னா, அதிகமா வர சுற்றுலா பயணிகள், விவசாய கழிவுகள், அப்புறம் கரையோர சடங்குகளால இந்த ஏரிகளுக்கு இப்போ பெரிய ஆபத்து வந்திருக்கு. அடுத்ததா அதே 2005ல அங்கீகரிக்கப்பட்ட சதுப்பு நிலங்களின் ராணி அன்பா அழைக்கப்படுற ஹொகேரா சதுப்பு நிலத்துக்கு போவோம். இது நம்ம ஸ்ரீநகர்ல இருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இது ஜீலம் நதிப்படுகையை ஒட்டி கடல் மட்டத்துல இருந்து சுமார் 1584 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கு. பனி போர்த்திய பீர்பாஞ்சால் மலைகள் பின்னணியில இருக்கிறதால நம்ம முன்னாடி பார்த்த வறண்ட சமவெளிகளுக்கு நேர்மாறான ஒரு குளிர்ந்த உயரமான நிலப்பரப்பை இது நமக்கு காட்டுது. இந்த பல்லுயிர் மையத்துக்குள்ள ஆழமா கவனிச்சோன்னா இது உண்மையிலே ரொம்ப தனித்துவமானது. காஷ்மீர்லயே பூர்வீக நாணல் படுக்கைகள், அதாவது ரீட் பெட்ஸ் மிச்சம் இருக்கிற ஒரே இடம் இதுதான். சைபீரியா, வடக்கு ஐரோப்பாவிலிருந்து பறந்து வர 68க்கும் மேற்பட்ட நீர்ப்பறவை இனங்களுக்கு இது ஒரு முக்கியமான வழித்தடம். அது மட்டும் இல்லாம மீன்களுக்கான சூப்பரான பிரீடிங் கிரவுண்டாவும் இது செயல்படுது. இப்போ காலச்சக்கரத்தை கொஞ்சம் சுழற்றி 2022ஆம் வருஷத்துக்கு வருவோம். ஸ்ரீநகர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி பாரமுல்லா மாவட்டத்துல இருக்கிற ஹைகாம் சதுப்பு நில பாதுகாப்பு பகுதிக்கு செல்வோம். இந்த அமைப்பு எப்படி ஒரு பிரம்மாண்டமான இயற்கை பிளம்பிங் சிஸ்டமா செயல்படுதுன்னு பாருங்களேன். ஜீலம் நதியோட கீழ்ப்பகுதியில இருக்கிற இந்த ஹைகாம் ஒரு மாபெரும் வெள்ள உறிஞ்சியா செயல்படுது. அதிகப்படியான வெள்ள நீரை தன்னுள் ஈர்த்துக்கிட்டு நாம முதல்ல பார்த்தோமே உலர் ஏரி, அங்க போற தண்ணியோட அளவை கட்டுப்படுத்தி ரெகுலேட் பண்றதே இதுதான். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அழிவோட விளிம்புல இருக்கிற இதோட மென்மையான சமநிலைதான். வருஷத்துக்கு 40,000க்கும் மேற்பட்ட பறவைகளுக்கும் யுரேஷியன் நீர்நாய் மாதிரியான பாலூட்டிகளுக்கும் இது அடைக்கலம் கொடுத்தாலும் இது ஒரு பெரிய ஆபத்தை சந்திச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து படிகிற வண்டல் மண்ணும் வில்லோ மரக்கன்றுகளோட வளர்ச்சியும் இந்த இடத்தோட தொண்டையை நெரிச்சு இத மெல்ல மெல்ல ஒரு திடமான நிலப்பரத்தாவே மாத்திட்டு வருது. கடைசியா நம்ம பயணத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். 2022ல அங்கீகாரம் பெற்ற நம்ம 5வது இடமான ஷால்புக் சதுப்பு நிலம். இது ஸ்ரீநகர் மற்றும் காந்தர்பல் மாவட்டங்கள்ல பறந்து விரிஞ்சிருக்கு. சுமார் 1,60,75 ஹெக்டேர் பரப்பளவுல இருக்கிற இந்த ஆழமற்ற பகுதி பெரும்பாலும் இமயமலையிலிருந்து உருகி வர்ற பனிநீரையும் சிந்து நதியோட தண்ணியையும் தான் நம்பியிருக்கு.
இது பக்கத்துல இருக்கிற ஹொகேரா சதுப்பு நிலத்தோட சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான நீர்வாழ் பல்லுயிர் வாழிடத்தை உருவாக்குது. இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதோட இரட்டைச் செயல்பாடுகள் தாங்க. உலக அளவுல அச்சுறுத்தலுக்கு உள்ளான ஸ்டெப்பி கழுகு மாதிரியான அபூர்வமான பறவைகளுக்கு இது சரணாலயமா இருக்கு. அதே நேரத்துல மழைக்காலங்கள்ல அதிகப்படியான தண்ணிய தேக்கி வச்சு சுத்தி இருக்கிற மக்களை வெள்ளத்திலிருந்து காப்பாத்துற ஒரு பெரிய இயற்கை ஸ்பாஞ்ச் மாதிரியும் இது செயல்படுது. இந்த விளக்கத் தொகுப்ப நாம முடிக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்விய வைக்க விரும்புறேன். வெள்ளத்தை தடுத்து பல்லுயிர்களை காக்கிற இந்த ஈடு இணையற்ற சுற்றுச்சூழல் இயந்திரங்களை நாம எப்படி பாதுகாக்க போறோம்? நகரமயமாக்கல், விவசாய கழிவுகள்னு மனித வளர்ச்சியோட அழுத்தங்கள் இத முழுமையா வறண்டு போக செய்யறதுக்கு முன்னாடே நாம என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்புல சந்திக்கலாம்.